இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். அரசாங்க ஊழியர்களுக்கு 7 விழுக்காடு முதல் 15 விழுக்காடு வரை சம்பள உயர்வு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் அறிவித்தார். நாடு முழுவதும் உள்ள 16 லட்சம் அரசாங்க ஊழியர்களுக்கு புதிய சம்பள திட்டத்தின் கீழ் சம்பள உயர்வை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று அறிவித்தார். அரசு ஊழியர்களுக்கு அமுல்படுத்தப்படவிருக்கும் புதிய சம்பள திட்டத்தின் கீழ் அவர்களுக்கு 7 விழுக்காடு முதல் 15 விழுக்காடு வரை சம்பள உயர்வு வழங்கப்படும் என்று இன்று புத்ராஜயாவில் அமானாட் பிரடானா நிகழ்வில் பிரதமர் அறிவித்தார். இதன் மூலம் பொது சேவை ஊழியர்கள் 13 ஆண்டுகளுக்கு பிறகு சம்பள உயர்வை பெறவிருக்கின்றனர். இந்த புதிய சம்பள உயர்வில் அரசு ஊழியர்களின் சம்பளம் 15 விழுக்காடு உயர்த்தப்படவிருக்கிறது. அதேவேளையில் அரசு சேவையில் உயர்மட்ட நிர்வாக பொறுப்பில் இருக்கின்றவர்களுக்கு 7 விழுக்காடு சம்பள உயர்வு வழங்கப்படுவதாக பிரதமர் குறிப்பிட்டார். இந்த சம்பள உயர்வு திட்டம் 2 கட்டங்களாக அமல்படுத்தப்படும். இவ்வாண்டு டிசம்பர் மாதம் முதல் ஒரு வகை சம்பள உயர்வும், வரும் 2026 ஆண்டு ஜனவரி 1 தேதியிலிருந்து ஒரு வகை சம்பள உயர்வும் அமல்படுத்தப்படும் என்று பிரதமர் அறிவித்தார். ஒரு மாற்றுத்திறனாளியான இ-ஹேலிங் ஓட்டுநர் அரச பேராளர் ஒருவரின் போலீஸ் மெய்க்காவலரால் தாக்கப்பட்ட சம்பவத்தில் அந்த மெய்க்காவலர் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட வேண்டும் என்று போலீஸ் படைக்கு அப்பீல் நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி ஹமீத் சுல்தான் அபுபக்கர் கோரிக்கை விடுத்துள்ளார். அந்த மெய்க்காவலர் மீது குற்றவியல் வழக்கு பதிவு செய்வது மூலமே அது ஒரு சிறப்பான நடவடிக்கையாக இருக்க முடியும் என்று போலீஸ் படைத்தலைவர் தான்ஸ்ரீ ரசாருடின் ஹுசேனுக்கு அந்த முன்னாள் நீதிபதி அறிவுறுத்தியுள்ளார். ஆங் இங் கியாங் என்ற அந்த மாற்றுத்திறனாளியை தாக்கிய மெய்க்காவலர் மீது கட்டாயம் குற்றஞ்சாட்ட வேண்டும் என்று கட்டாயப்படுத்த அரசியலமைப்பு சட்டத்தில் இடமில்லை. ஆனால் அவ்வாறு செய்வது போலீஸ் படையின் தார்மீக கடப்பாடாகும் என்று அந்த முன்னாள் நீதிபதி குறிப்பிட்டுள்ளார். கோலாலம்பூரை சுற்றி பார்க்க அழைத்ததாக கூறி பெரிய பாலத்தில் தனது மனைவியை தள்ளி கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக ஆடவர் ஒருவர் கொலகங்சார் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். முகமது அஸ்வான் அஹ்மத் என்ற 39 வயதுடைய அந்த நபர் நீதிபதி ரொஹைடா இஷாக் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த ஜூலை 27 தேதி காலை 5 மணியளவில் 32 வயதுடைய தனது மனைவியை பேரா கெரிக் அருகில் கெரிக் ஜெல்லி கிழக்கு மேற்கு நெடுஞ்சாலையின் 31.2 கிலோமீட்டரில் இக்குற்றத்தை புரிந்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. காசா போர் நெருக்கடியில் காயமுற்ற பாலஸ்தீனர்களில் 40 பேர் சிகிச்சை பெறுவதற்காக இன்று மலேசியா கொண்டு வரப்பட்டனர். அரச மலேசிய ஆகாய படைக்கு சொந்தமான 2 ஏர்பஸ் விமானங்கள் எகிப்து அல் மசா ஆகாய படை தளத்திலிருந்து அந்த 40 பாலஸ்தீனர்களையும் கோலாலம்பூருக்கு கொண்டு வந்தன. அந்த 2 மலேசிய விமானங்களிலும் காயமுற்ற 40 பாலஸ்தீனர்களும் 80 பேர் கொண்ட அவர்களின் குடும்ப உறுப்பினர்களும் இருந்தனர் என்று மலேசியாவிற்கான எகிப்து தூதர் ரகாய் நாசேர் தெரிவித்தார். பழுதடைந்த தனது ஹோண்டா HR-V காரை சாலையோரத்தில் நகர்த்தி வைப்பதற்கு அதனை தள்ளி வைக்கும் முயற்சியில் ஈடுபட்ட ஆடவர் ஒருவர் கொள்கலன் லாரியினால் மோதப்பட்டு பரிதாபமாக மாண்டார். இச்சம்பவம் இன்று அதிகாலையில் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் 53.2 கிலோமீட்டரில் ஜொஹூர் குளுவாங் அருகில் நிகழ்ந்தது. இதில் 48 வயதுடைய அந்த காரோட்டி சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே மாண்டதாக குளுவாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP பஹ்ரீன் முகமது நூஹ் தெரிவித்தார். கட படோங்கில் நேற்று அதிகாலையில் நிகழ்ந்த தாக்குதல் சம்பவத்தில் கார் கழுவும் மையத்தின் பணியாளர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டார். ஒரு பாதுகாவலரான மற்றொருவர் கடும் வெட்டு காயங்களுக்கு ஆளானார்.
20 வயது மதிக்கத்தக்க கார் கழுவும் பணியாளர் சுங்கைப்பட்டாணி சுல்தான் அப்துல் ஹலீம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். மற்றொரு நபரான பாதுகாவலர் தெனாகா நேஷனல் பெர்ஹட் கட்டுமான தளத்தில் தாக்கப்பட்டு படுகாயத்திற்கு ஆளானார். இவ்விரு குற்ற சம்பவங்களும் பெடோங்கில் கடை வீடுகள் வரிசை பின்புறம் 2.7 கிலோமீட்டர் தூர வித்தியாசத்தில் நிகழ்ந்துள்ளன என்று கொலமுடா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி 1 அஸ்ருடின் 1 இஸ்மாயில் தெரிவித்தார். குவாந்தான் தமான் கெம்பாடாங் மக்மோர் பிங்கிரான் புத்ராவில் நேற்றிரவு 8:50 மணியளவில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 வீடுகள் சாம்பலாகின. அதிர்ஷ்டவசமாக எந்த ஒரு உயிருடன் சேதமும் ஏற்படவில்லை. தகவல் கிடைத்து சம்பவ இடத்தை வந்தடைந்த தீயணைப்பு படையினர் கொழுந்துவிட்டு எரிந்த தீ மற்ற வீடுகளிலும் பரவாமல் தடுக்க முழு வீச்சில் அணைத்ததில் தீயின் ஜுவாலை சுமார் அரை மணி நேரத்தில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. தீயை அணைப்பதில் வீரர்கள் தீயணைப்பு படையினரின் பொது நீர் குழாய்களை பயன்படுத்தினர். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.